நியூவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் டு சேவ். ஸோ டாட் சி ஸோ மெமோ ஒன் சொல்லிட்டு சரி நம்ம கிரியேட் பண்ண போறது வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இன்ட்ன்ற டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய அனதர் டைப்ஸான சைன் இன்ட் அண்ட் அன்சைன் இன்ட் இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணி எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது அண்ட் டிஸ்பிளே பண்றது பிளஸ் அந்த இன்ட் அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த மெமரி சைஸ்லாம் என்னென்ன எந்த மாதிரி மெமரி சைஸ் கிரியேட் ஆகுதுன்ற சைஸை எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்ற ரிலேட்டட் ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். So next to main function, open curly brace, close curly brace. Within curly braces first வந்து நம்ம variable வந்து என்ன பண்ண போறோம், declare பண்ண போறோம் using data types. So int use பண்ணி I equal to 10. next signed int space கொடுக்கணும். இதுக்கு si ன்ற வேரியபிள் கொடுத்து sign ஓட ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். So plus போட்டு 3 4 கொடுக்க போறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஒரு வேரியபிள் இதுலயே கமா போட்டு எஸ் ஜின்னு சொல்லிட்டு அதுல மைனஸ் வேல்யூ கொடுக்க போறேன். 1 2 3 4 5 சாரி 1 2 3 ஏன்னா 4 டிஜிட் வேல்யூ தான் இன்டிஜர்ல சப்போர்ட் பண்ணோம். ஸோ 1 2 3 அதுக்கப்புறம் unsigned int. unsigned intன்ற போது அங்க நம்மளுக்கு எந்த ஒரு சிம்பிளும் சப்போர்ட் பண்ணாது. 1 2 3 4 சும்மா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேல்யூஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரீனை வந்து கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா டிஸ்பிளே பண்றதுக்கு கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் printfல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ண போறது int. ஸோ இன்ட்ல int i equal to சொல்லிட்டு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதனுடைய வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். பர்சன்டேஜ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d ஒரு நியூ லைனுக்கு அப்புறம் signed int வேரியபிள் வந்து si. இது வேரியபிள் கிடையாது, ஜஸ்ட் என்னோட மெசேஜ்க்காக இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அவுட்புட் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணணும். ஓகே, si ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா சைன் இன்ட் வேல்யூ %d. இதுக்கும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d தான். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டு அண்ட் நியூ லைன்ல unsigned. ஸோ unsigned இன்ட்டுக்கு வந்து வேரியபிள் என்ன ui ஈக்குவல் டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் u போடணும், u யூஸ் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் பண்ணி கமா போட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் i, செகண்ட் வேரியபிள் si, ஆல்சோ sgன்ற இன்னொரு வேரியபிள் இருக்கு. ஸோ ஸ்லாஷ் டி கொடுத்து இந்த இடத்துல sg ஈக்குவல் டு %d. ஸோ கமா sg அதுக்கப்புறம் ui க்ளோஸ் பண்ணி செமிகோலன் hch ஃபங்க்ஷன் சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் F9. ஃபர்ஸ்ட் இன்ட்ல வந்து i equal to 10 நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சைன்ட் இன்ட் வந்து s equal to பிளஸ் கொடுத்தோம். பிளஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணாலுமே அது பிளஸ் காட்டாது, பிளஸ் இல்லாம தான் காட்டும். 1 2 3 4 எஸ்ஜி மைனஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்கு டிஸ்பிளே இருக்கு 1 2 3. மாதிரி அன்சைன்ல வந்து 1 9 எந்த சைனும் கொடுக்காம நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அன்சைன்ல நம்ம சைன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அது மாதிரி இன்ட்ல நான் நெகட்டிவ் யூஸ் பண்ணா சப்போர்ட் ஆகுமா அப்படின்றதையும் பார்க்க போறேன். இந்த அன்சைன்ல நான் இப்போ நெகட்டிவ் யூஸ் பண்றேன். i equal to இன்டிஜர் சேம் சைன் இன்ட் மாதிரியே தான் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்ல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணி 199 வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொன்னா அது எடுத்துக்கல. அந்த வேல்யூவை அது வந்து அதோடைய ஃபார்மேட்ல இல்ல, மைனஸ் யூஸ் பண்ணாலும் எடுத்துக்கல. அப்ப அதுவே ஒரு கார்பேஜ் வேல்யூ, அதுவே ஒரு வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட காட்டுது. நம்ம கொடுத்த வேல்யூ ஸ்டோர் பண்ணவே இல்லை. அப்ப அது சப்போர்ட் ஆகல. அப்ப நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணாம கொடுத்து டிஸ்பிளே பண்ணா மட்டும்தான் unsigned into ui equal to 180 கரெக்டா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ இந்த 4 டிஜிட்டுக்கு மேல நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்றேன். இப்போ இன்ட்ல வந்து 5 டிஜிட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5 நம்மளுக்கு 5 டிஜிட் வரை நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரி 6 யூஸ் பண்றேன். 6
66 யூஸ் பண்ணும்போது 4 டிஜிட் சப்போர்ட் ஆச்சு, 5 டிஜிட் வரைக்கும் கூட சப்போர்ட் ஆகுது. ஆனா 6 டிஜிட் நமக்கு சப்போர்ட் ஆகல. i ஈக்குவல் டு அதுவே என்னோட வேல்யூ சப்போர்ட் ஆகாதனால 761 ஏதோ கார்பேஜ் வேல்யூ வந்து காட்டுது. அப்ப 6 டிஜிட்ன்றது சப்போர்ட் ஆகல இன்டிஜர் வேல்யூல. ஓகே, 5 டிஜிட் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ மெமரி சைஸ் எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றத பார்க்கலாம். printfல நீங்க வேல்யூஸே நம்ம இங்க கொடுக்கல, வேல்யூஸே நம்ம யூஸ் பண்ணாம செமிகோலன் இதுல வேல்யூஸே இல்லாம ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் வச்சுக்கலாம். வேரியபிள் மட்டும். இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, எஸ்டிங்கிறது டெலிட் ஆயிருக்கு. அப்ப அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுடைய மெமரி எப்படி டிஸ்ப்ளே பண்றது பார்க்கலாம். அதுக்கு சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ printf யூஸ் பண்ணி printf ஓப்பன் பிரேஸ் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள இன்ட் இதனுடைய சைஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டு போட்டு %d போட்டு அண்டு சைஸ் ஆஃப் அதாவது க்ளோஸ் பண்றோம். கமா போட்டு இதுல சைஸ் ஆஃப் கொடுத்து பிரேஸ்க்குள்ள நம்ம வேரியபிளே கொடுத்துக்கலாம், ஐன்ற வேரியபிளே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதே லைன்ல கூட ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு signed int equal to %d அதே மாதிரி ஸ்லாஷ் unsigned int equal to %d. ஏன்னா மெமரி சைஸ் வந்து எல்லாமே ஹோல் நம்பரா தான் டிஸ்பிளே ஆகும், அதனால தான் எல்லாத்துக்கும் நான் %d கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் ஆஃப் 5 வேரியபிள் அண்ட் சைஸ் ஆஃப் எஸ்ஐன்ற வேரியபிள், சைஸ் ஆஃப் ui என்ற வேரியபிள். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டுக்கு எவ்வளவு மெமரி கிரியேட் ஆயிருக்கு 2, சைன்ட் இன்ட்டுக்கு 2 பைட் தான், சேம் அன்சைன்டுக்கும் சேம் 2 பைட் தான் நமக்கு என்ன ஆகும் மெமரி கிரியேட் ஆகும். ஸோ அதில் கிரியேட் பண்ண ஒவ்வொரு வேரியபிளுக்குமே அந்த மெமரி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐக்கும் 2 தான், எஸ்ஐன்ற வேரியபிளுக்கு 2 தான் கிரியேட் ஆகுது, யூஐன்ற வேரியபிளுக்கும் 2i தான் கிரியேட் ஆகும்.